மொழி தெரியாது லாங்குவேஜ் பேசுறாங்க. உங்க அப்பா சூர்யா பிரகாஷ் சொல்ல போதா நாள் தெரியல கொண்டு மாதிரி நீ வளர்க்காம எத்தனை பேர் பேசுறாங்க தெரியுதா? அப்பா சாமி சாமி கூட்டிட்டு வர சிங்க மாதிரி நின்றையா கடைசா கூட சிங்க மாதிரி நின்றுதாயா விழுந்த விழுகும் போது கூட மூஞ்சில் அடி அப்பாட்டு பிடிக்கிறதுக்கு விழுந்துட்டியா? யாயா நான் வர்றத தடையா சொன்னேன். யாயா சிங்க மாதிரி இப்படி காலை வச்சு இப்படி தலையில இப்படி வச்சு டீ கடையில அப்படிதான் நிப்பேன்னா எம்பிடுது? ஏயா டீ கடையில எப்படி நிப்ப சொல்றாங்க? யாரோ போன் பண்றாங்க. மைபட டைரக்டருக்கு என்னமோ ஆயிடுச்சு. நீங்க யாரு பேசுறா? ஒரு பொண்ணு பொண்ணா பொண்ணான்றாங்க. என்ன அப்படியே இது பண்ணியா? யாருக்குமே தெரியல, யாருக்குமே தெரியல. உன்னை காட்டாவே வச்சிருந்திருக்காரு பாடுறாங்க. வீட்டுக்குள்ளே வச்சிருந்தாரப்பா அப்படின்றாங்க. ஒத்துனா அப்படி வச்சிருந்தாருப்பா உங்க அப்பா. இல்ல வா பாட்டு நான் கேப் புக் பண்றேன் வான்னு சொல்லல. அதான் ஒண்ணு வேணும் எனக்கு ஒண்ணு நான் நல்லா இருக்கேன். அப்படியே பல்ல கட்சி நான் பயந்துருவேன். வச்சு மாயி திவான் போன்ற வெற்றி படத்தெல்லாம் இயக்கிய அண்ணன் சூரியபிரகாஷ் அவர்களின் மறைவு தலைவர் சரத்குமார் அவர்களுக்கே மிகப்பெரிய ஒரு இழப்பாக ரொம்ப வருத்தத்தோடு இருக்கார். அவர் வெளிநாடு போனதுனால அவர் சார்பாக எங்களெல்லாம் வந்துட்டு அவருக்கு இறுதி அஞ்சலி செலுத்த சொந்த ஊருக்கு அனுப்பிவிட்டார். அவருமே செய்தி கேட்டோன்னே ரொம்ப கஷ்டத்தில் சென்னையிலேருந்து இங்கே வர்றதுக்கான ஒரு ஏற்பாடெல்லாம் பண்ணிவிட்டு அங்கே துபாயிலேருந்து எங்களை ஃபோன் மூலமாக பேசி நேரடியாக போயிட்டு இறுதி அஞ்சலி செலுத்துங்கன்னு சொன்னார். எல்லாருக்கும் ஒரு வருத்தம். தலைவர் துபாயிலேருந்து வந்த பிறகு என்னன்றதை நாங்கள் நேரில் சந்தித்து பேசிக்கிறோம்.